கனிவின் கரம் கிறிஸ்டியன் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்போது ஒரு வசனம் பார்க்க போறோம். வாங்க வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 34 அதிகாரம் 4 வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும் பொழுது, அவருடைய சமூகத்தை நம்ம நாடி நிற்கும் பொழுது, அவர் நமக்கு என்ன பண்றார், நம்ம விண்ணப்பங்களுக்கெல்லாம் அவர் செவி கொடுக்கிறார். செவி கொடுப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பயங்கள், என்னென்ன பயம் இருக்கோ, வியாதி பயம், மரண பயம், அது மாத்திரம் இல்லை, இன்னும் மனிதர்களை குறித்ததான பயம், சத்துருவை குறித்ததான பயம், இன்னும் பொருளாதாரத்தை குறித்ததான பயம், என்னென்ன பயங்கள் இருக்கும், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அவ்வளவுதானா, நம்ம எதிர்காலம் இதோடு முடிஞ்சிருமா, நமக்கு வயசாகி போச்சு, இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்கிற ஒவ்வொரு பயங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுறார், விலக்கி காத்துக்கொள்கிறாரு. எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் கர்த்தரை நீங்கள் அதிகமாக தேடும் பொழுது எல்லா பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்து கொள்வார். ஆகையினால வசனத்தின்படி நீங்கள் அதிகமாக கர்த்தரை தேடுங்க. ஒவ்வொரு பயத்துக்கும் கர்த்தர் உங்களை அருமையாக விலக்கி உங்களை ரட்சித்து எந்தெந்த காரியத்தில் நீங்கள் பயந்து நின்று கொண்டு இருக்கிறீங்களோ எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை அருமையாக வழிநடத்தி செல்வார். சாட்சியாக கர்த்தர் உங்களை நிறுத்துவார். மற்றவங்கதாக நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் தலைகளை எல்லாம் கர்த்தர் உயர்த்துவார். அவருடைய கரத்தில் உங்கள் காரியங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்வார். இந்த வசனத்தின்படி நீங்கள் கர்த்தரை அதிகமாக தேடும் பொழுது அவர் உங்களை எல்லா பயத்துக்கும், என்னென்ன பிரச்சனை, என்னென்ன போராட்டம், என்னென்ன பயங்கள் இருக்கோ எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை அருமையாக உங்களை ரட்சித்து உங்களை வழிநடத்தி செல்வார். ஆகவே அவரிடத்துல உங்கள் விண்ணப்பத்தை வச்சிருங்க. அவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். முடியாத காரியங்களை கூட அருமையாக கர்த்தர் வாய்க்க பண்ணி உங்களை சாட்சியா வைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை பாருங்க. காட் பிளஸ் யூ.